8வது நாளுக்கான நொவீனையின் பிரார்த்தனை. பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, பதிதர்களும் பாவிகளும் உம் போதகங்களை கேளாததினால் ஆழ்கடலில் மீன்கள் உம் அழைப்பிற்கு பணிந்து உம் மறையுரையை விருப்புடன் கேட்கும்படி செய்தவரே, நாங்கள் இறைவார்த்தைக்கு முழு கீழ்ப்படிதலுள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜீஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மன நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பு நிறைந்தவர்களே, புனித அந்தோணியரின் வழியாக நானும் என் குடும்பமும் அநேகமான அற்புதங்களையும் அதிசயங்களும் இறைமகன் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசத்தை பிறருக்கு பரப்புவதற்காக மட்டுமே இந்த பதிவுகளை நான் ஒளியிடுகின்றேன். நீங்களும் ஜெபித்து உங்களுடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகின்றேன். விருப்பம் இருந்தால் என்னோடு கூட இந்த சேனலில் இருந்து ஜெபியுங்கள். தேங்க்யூ. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆமேன்.